ஏசு ஒரு நாள் கானா ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனார். சாப்பிட்ட உடனே கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க. கிரேப் ஜூஸ் காலி ஆயிடுச்சு. அவர் எத்தனை தன்னுடைய பேக்கெட்லேருந்து செலவு பண்ணார், எத்தனை ஜாடி திராட்சரசம் கொடுத்தாரு அந்த வீட்டுக்கு, அந்த கல்யாண வீட்டுக்கு 6 கற்சாடி திராட்சரசம் கொடுத்தாருங்க. அவ்வளவு குறைவை நிறைவாக்கினார். அவர் பணத்தை எடுத்து செலவு பண்ணார். அவங்கக்கிட்ட பணமாக கேட்டு வாங்கினார். 6 கற்சாடி திராட்சரசம் கொடுத்துருக்கேன், பணத்தை வைங்கன்னு சொன்னாரா? இல்லையே, சொல்லலையே. ஒரு கற்சாடியும் 2 இல்லைன்னா 3 குடம் தண்ணி பிடிக்கும். அந்த அளவு உள்ள கற்சாடி தான். அப்படி தான் யோவான் 2ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்கள். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 12 குடம் திராட்சை ரசம் கொடுத்தார். இல்லைன்னா மினிமம் 12 குடம், இல்லைன்னா மேக்சிமம்னா அவர் 18 குடம் திராட்சை ரசம் கொடுத்தார். அதுக்கு காசே வாங்கலைங்க, அவருடைய பேக்கெட்லேருந்து போட்டு செலவு பண்ணார். அது ஒன்றும் ஏழைப்பட்ட குடும்பம் இல்லை. அந்த கல்யாணத்தை நடத்தினவங்க குறைஞ்சிருச்சு அந்த டைமில், வர வழியில் அவர் 6 கற்சாடி திராட்சை ரசத்தை கொடுத்துட்டாரு. அப்படி தான் உங்களுடைய திடீரென்று ஒரு குறைவு வந்துருச்சு. இப்படி ஒரு குறை இதுன்னா அவருடைய பேக்கெட்லேருந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து உங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. நல்ல தேவனில் அந்த தேவனை தான் நம்ம வணங்கிட்டுருக்கோம். உங்கள் குறை என்னன்னு நிற்கிறாரு. சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். எனக்கு இங்கே குறை இருக்குது, அங்கே குறை இருக்குது. மற்றவங்ககிட்ட வாய்ஸ் அடிக்கிறீங்களே, ஏசுக்கிட்ட பேசுங்க. அவர் நிறைவாக்கிட்டு போவார். உங்களுடைய குறைவு எல்லாம் நிறைவாகும். ஏசு வந்திருக்காரு.